இன்னைக்கு எபிசோட்ல மீனா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முத்து தொடப்பத்தை எடுத்து ஹாலை பெருக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ விஜயா ரூம்ல இருந்து வெளியே வராங்க. முத்து பெருக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முகம் ரொம்ப மோசமா இருக்கு. அண்ணாமலை அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு. விஜயாவை பார்த்து திட்டுறாரு. என்ன முகத்தை இப்படி வச்சு ஒரு ரசிச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் தாயா நீனு அப்படின்னு கேட்குறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் வீட்டில இருந்து வேலை செய்யணும் தானே அவன் பொண்டாட்டி எதிர்பார்த்தா, இன்னும் துணி துவைச்சு கொடுக்கட்டும், எல்லாம் செய்யட்டும். இதில் என்ன நானா சொல்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா ரசிச்சுட்டு இருக்காங்க. மீன் அந்த சத்தம் கேட்குறத பார்த்து கிச்சன்ல இருந்து வந்து முத்து பெருக்கிறத பார்த்து தொடப்பத்தை பிடுங்கி தூர எறிகிறாங்க. மாமியாரை பார்த்து முறைக்கிறாங்க. அவள் என்னை பார்த்து முறைக்கிறா அப்படின்ட்டு அண்ணாமலையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவன் முறைக்கிறதுக்கு தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ள போயிடுறாரு. அனுப்பிடுறாரு விஜயாவையும். அடுத்து மீனா கிச்சன்ல போய் அழறாங்க. முத்து போய் சமாதானம் பண்றாரு. நான் கோவத்துல செய்யல, நான் வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு உதவியா இருக்கணும்னு செஞ்சேன். இதுல தப்பு என்ன இருக்கு அப்படின்ட்டு. நீங்க கார் ஓட்டிட்டு வரும்போது எனக்கு செய்யுங்க. இப்ப வீட்டுல சும்மா கஷ்டத்துல இருக்கும்போது செய்ய வேண்டாம். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம பிரச்சனை சரியாகட்டும், அப்புறமா எனக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க. அப்புறமா வாங்க சாப்பிடலான்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. முத்துக்கு ஊட்டி விடுறாங்க. நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாகும், நீங்க குடிக்கிறதுனால பிரச்சனை சரியாகாது. நீங்க குடிச்சிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது என்ன செய்யறதுன்ட்டே தெரியல. இனிமே குடிக்காதீங்க. எங்க அப்பா இறந்து போனப்போ நாங்க 3 பேரும் பொண்ணுங்க தான். எந்த எதுவும் வலியும் இல்லாம இருந்தோம். என் பையன், சின்ன பையன், என்னோட தம்பி. அதுக்காக நாங்க குடிக்கல, எதுவும் பண்ணல. நம்ம உழைச்சோம்னா நமக்கு கடவுள் வழிகாட்டுவார்னு சொல்லி முத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாகும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து மறுநாள் அண்ணாமலை வெளியே வர்றாரு. ஹாலில் முத்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிடுறாரு. முத்து, அம்மா பேசுனதை நினைச்சு எதுவும் வருத்தப்படாத. அவ எப்பவுமே அப்படிதான், அவ புரிஞ்சுப்பா ஒரு நாள். அதுக்காக அவ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரொம்ப நல்லவன்டா. நீ சுயம்பு மாதிரி, நீ சுயமாவே உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கிற. ஒரு காருக்கு 2 கார் வாங்கியிருக்க. எல்லா வகையிலும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. அதனால நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாம். நீனு தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எப்பவும் நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி ரொம்ப உன்னை நினைச்சு உன்னை பெற்றதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. கண்டிப்பா உன்னோட பிரச்சனையில நல்ல முடிவு தான் வரும். நீ எதுக்காகவும் வருத்தப்படாதேன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு முத்துக்கு. அடுத்து சிட்டி ரோகிணிய போன்ல கூப்பிட்டு வர சொல்றான். ரோஹிணி அங்க சிட்டியோட ஆபீஸுக்கு போன உடனே ஒரு செயினை கொடுக்குறான். என்னப்பா என்கிட்ட கொடுக்குறிய சிட்டி, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டத்துல கொடுத்தாங்க. 1 லட்சம்ன்ட்டு நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன். நீ அந்த 1 லட்சத்துக்கு எடுத்துக்கோ, எனக்கு எதுவும் தர வேண்டாம். அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ஏதோ காசு கொடுத்தா போதும். நீ எடுத்துக்கோன்னா எனக்கு பைசா கிடையாது, பரவாயில்ல, கொஞ்ச நாள் எடுத்துக்கோ, எடுத்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.